அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, நலமா இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய பெருங்கருவியில இன்றைய தலைப்பு வந்து எது எது இறையச்சம். ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 102வது வசனத்தை சொல்றான், நம்பிக்கை கொண்டவரே நீங்கள் அல்லாஹ்வை அவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், மேலும் முஸ்லிம்களன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள்ன்றான். அஞ்ச வேண்டிய முறைன்னு என்ன? அதற்கு விளக்கமா 5வது அத்தியாயம் 2வது வசனத்துல, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒரு உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் வறுமை மீறுதலிலும் ஒருவருக்கு ஒரு உதவி கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். ரொம்ப தெளிவா கொடுக்கலாம். அது எதுல நம்ம உதவி கொள்ளுங்கிறத நன்மைகள் இருக்கலாம். இப்ப நன்மையும் தீமையும் நமக்கு நல்லபடியா தெரியுது. தெரிஞ்சு நம்ம செய்யும் போது நம்மளை ஒருத்தர் கண்காணிக்கிறான், அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறாங்கிறது முதல்ல உணரணும். முதல்ல அப்படி நம்ம தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் அந்த மாதிரி அல்லாஹ் கண்காணிக்காத நம்ம தவறு செய்வோமா? இப்ப நன்மையான காரியங்களை நம்ம செய்யும் போது இறைவனுடைய திருப்தியை நம்ம எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஸை பாருங்க, அல்லாஹ் உங்கள் தோற்றங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையுமே பார்க்கிறான். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்லயும் புகாரிலையும் இடம்பெற்றிருக்குது. அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ள சித்தத்தை எதிர்பார்க்கிறான். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இன்னொரு குர்ஆன் வசனத்தை என்ன சொல்றான்னு சொன்னா, அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் ரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை, மாறாக உங்களிடம் உள்ள இறையச்சமே அவனை சென்றடையும். அவன் எதிர்பார்க்கிறது இறையச்சத்தை தான். அப்ப இறையச்சத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்? நம்முடைய தொழில் ரீதியாவோ அரவணைப்பிலையோ எல்லாத்தையுமே அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும். ஒவ்வொரு விஷயங்களையுமே அல்லாஹ் தஆலா நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு எந்த விதமான அநியாயத்தையும் போயிடக்கூடாது. நமக்கு நன்மையான காரியங்களை எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். அஞ்ஞான காரியங்கள் என்னன்னாக்க, நம்ம தொழில் பண்றோம், ஹலாலான தொழிலா இருக்கணும், ஹராமான தொழில் பக்கமே போயிடக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் உதவி செய்யறோம், உதவி செய்யறது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும். தொழில் ரீதியா அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம கை விட்டு தூக்கணுமோ அந்த அளவுக்கு தூக்கி விடணும். நமக்கு எல்லா வகையிலுமே அருள் செய்வான். நம்ம பெரிய அளவுல அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானவர்களா நம்ம மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.